கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 21வது வருடம் முடிந்து 22வது வருடத்தில் பிரவேசிக்கிற ஜேடிகே டிவியை நான் வாழ்த்துகிறேன். 21 வருடம் இந்த சேனலை வழிநடத்த அந்த தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கிறிஸ்துவின் ஒரு சீஷனாய் இந்த சேனல் செயல்பட்டு வருகிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சேனலை நான் வாழ்த்தும்படியாக ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். இந்த ஜேடிகே டிவியானது 21 வருடங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தகமாக இருக்கிறது. தேவனுக்காக வசனம் அப்படி தான் சொல்லு, நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகங்களாக இருக்கிறோம். வாசனை வீசுகிற ஒரு சேனலாய் இந்த ஜேடிகே சேனல் இருக்கிறது. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 21 வருடங்கள் பல மாவட்டங்களிலே பல மாநிலங்களிலே தமிழ் பேசுகிற மக்கள் வாழ்கிற எல்லா மாநிலங்களிலேயும் மாவட்டங்களிலேயும் இந்த சேனல் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாசனையாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாசனையாக இருக்கிறதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சேனலை நான் அப்படி தான் பார்க்குறேன். பவுல் சொன்னது போல் இந்த சேனல் மூலமாக கிறிஸ்துவை அறிகிற அறிவு அநேக ஜனங்களுக்கு உண்டாகி கொண்டு இருக்கிறது. இந்த நாட்களில் அநேக கிராமங்களுக்குள்ளே பிரவேசிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. வெளியில் போர்டே வச்சுருக்கிறாங்க, இங்கே வரக்கூடாது, மத பிரச்சாரம் பண்ண வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் தேவனை பாருங்கள், அவருடைய ஞானத்தை பாருங்கள். அந்த கிராமங்களுக்குள்ளேயும் அவர்கள் வீடுகளுக்குள்ளேயும் இந்த சேனல் மூலமாக அவரை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த சேனல் மூலமாக பயன்பெற்றவர்கள் அநேகம் ஜனங்கள் அவருடைய வார்த்தையினாலே அவரை அறிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஜெபங்கள் மூலமாக அவருடைய வல்லமையை அவர்கள் கண்டு இருக்கிறார்கள். இந்த சேனல் மூலமாக தேவனுடைய வாசனை வீசுகிறது. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீசுகிறது. கிறிஸ்துவின் வல்லமை ஜனங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! இந்த சேனலை நான் ஆசீர்வதிக்கிறேன். கடைசியாக ஒரு வார்த்தையை நான் சொல்லி இந்த சேனலை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். சகரியா 8:12, ஜேடிகே டிவியே உன்னுடைய விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். உன்னுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் கனியை தருகிறதா இருக்கும். உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் பலன் தருகிறதா இருக்கும். தேவன் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த சேனல் மூலமாக செய்கிற எல்லா விதமான நிகழ்ச்சிகள் மூலமாக அந்த முயற்சியினாலே நிச்சயமாக பலன் வரும் அப்படின்னு சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். அந்த புதிய வருடத்தில் அடியெடுத்து வைக்கிற ஜேடிகே டிவியை ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனல் மூலமாக அநேக ஜனங்களை இந்த வருடத்தில் நீங்கள் சுதந்திரிக்க போகிறதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜேடிகே டிவியே
உன்னை நேசித்து இருக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஆமேன், ஆமேன்.